ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சஸ் சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 14வது அத்தியாயம். இதில் போன ஸ்லோகத்தில் தான் நம்ம ஒரே ஸ்லோகம் மூலமாக சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இது மூணுத்தினுடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போது இந்த 10வது ஸ்லோகத்தில் பகவான் சொல்ல போகிறது கொஞ்சம் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். நமக்கே ஒரு வியப்பாக இருக்கும் இது கேட்கும்போது, இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு. இப்போ இந்த சத்வம், ரஜஸ், தமஸ்ன்ற இந்த 3 குணங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். பகவான் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் சத்வகுணம் மட்டுமே இருக்கும். அதனால தான் பகவானோட அந்த உடம்ப திருமேனியை சுத்த சத்வ மேனி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணணும், பகவானையே சேவிக்கணும், பகவானையே வழிபடணும், பகவான் நாமங்களையே சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா அவர் மட்டுமே சத்வகுணம் மட்டுமே உடையவர். ஆனால் நமக்கு சத்வகுணம் மேலும் மேலும் வளரணும்னா அது மட்டுமே இருக்கக்கூடிய பகவானை வேண்டணும். சரி, இப்போது பகவானுக்கு மட்டும்தான் சத்வகுணம் மட்டும் இருக்கிறார். இப்போ மற்றவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த 3 குணங்களுமே கலந்துருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு சத்வகுணம் ரொம்ப நிறைய இருக்கும். ரிஷிகள், குறிப்பாக ரிஷிகள், அது போல் சாதுக்களுக்கெல்லாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரஜோகுணம் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு தமோ குணம் அதிகமாக இருக்கும். இந்த ரஜோகுணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கோபம் அதிகமாக வரலாம், அந்த மாதிரிலாம். தமோ குணம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் தூக்கமாக வரலாம், இல்லைன்னா சோம்பலாக இருக்கிறவங்க. இது ஒவ்வொருத்தவங்களுக்கு இது வேறுபடும்ன்றது கூட ஆச்சரியமானது இல்லை. ஒருத்தருக்குள்ளேயே பல்வேறு சமயங்களில் இது வேறுபட்டு இருக்கும் இந்த 3 குணங்கள்ன்ற இந்த வியப்பான விஷயத்தை தான் பகவான் இந்த 10வது ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. ரஜஸ்தமஷ்சாபிபூய சத்வம் பவதி பாரத ரஜசத்வம் தமಶ್ಚைவ தமசத்வம் ரஜஸ்ததா. ரஜஹ தமஹ ச அபிபூய, அதாவது ரஜோகுணத்தையும் தமோ குணத்தையும் தாண்டி அதை அழுத்தி கொண்டு சத்வம் பவதி, சத்வகுணம் மேலோங்கி இருக்கும். இது எல்லா சமயம் இல்லை, சில சமயங்கள். சரி, ரஜஸ் சத்வம் தமஹ ச ஏவ, மற்ற சில சமயங்களில் பார்த்திங்கன்னா ரஜோகுணத்தையும் சத்வகுணத்தையும் அழுத்தி கொண்டு அது ரெண்டுத்துக்கும் தாண்டி தமோ குணம் மேலோங்கி இருக்கும். வேறு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா தமசத்வம் ரஜக ததா, அதாவது தமோ குணத்தையும் சத்வகுணத்தையும் அழுத்தி கொண்டு மேலோங்கி ரஜோகுணம் இருக்கும் அப்படின்றது தான் பகவான் சொல்கிறாரு. அதாவது சில சமயங்களில் சத்வகுணம் மேலோங்கி இருக்கும், சில சமயங்களில் ரஜோகுணம் மேலோங்கி இருக்கும், சில சமயங்களில் தமோ குணம் மேலோங்கி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா எந்தெந்த சமயம் எந்தெந்த குணம் உயர்ந்து இருக்குமோ இது எப்படி நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்மளே நினைக்கலாம். எப்போ நான் தெரிஞ்சுக்கிறது எனக்கு எந்த குணம் அதிகமாக இருக்குன்னா நமக்கே காட்டி கொடுக்கும். ஏன்னா இப்போது நம்ம ஒவ்வொரு குணமும் எப்படி பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றத பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ சத்வகுணம் இருக்கும்போது நல்லா எந்த ஒரு மனசுலையும் கலங்கள்லாம் இல்லாமல் ஆத்மா நல்ல ஒளிவிட செய்யும். ஆத்மாவோட உண்மையான தன்மையை மறைக்காது அப்படிங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு அமைதி இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், அந்த மாதிரிலாம். அதே போல் ரஜோகுணத்துக்கு கோபம் அதிகமாக வரும், நம்மளை ஆசைகளை பல பேராக தூண்ட செய்யும். தமோ குணத்தில் சோம்பல், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்புறமா செய்யலாமே, கவனமின்மை, தூக்கம், இதெல்லாம். அப்போது இந்த மாதிரி பாதிப்பு எப்படி ஏற்படுதோ, எந்தெந்த சமயம் நமக்கு எந்த குணம் உயர்ந்திருக்குன்றது அந்தந்த குணம் அதில் ஈடுபடுத்தும். இப்போ நமக்கு ரொம்ப சோம்பலாக இருக்குது, தூக்கமாக இருக்குன்னா அப்போ அந்த சமயம், அதாவது நான் தூங்குற சமயம் சொல்ல, மற்ற சமயம் கூட பார்த்திங்கன்னா பகல் பொழுதுலலாம் கூட தூக்கமாக வரும், எதுவுமே செய்ய வேண்டாம்னு தோணும். அப்போது தமோ குணம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் சில சமயம் நம்மையே அறியாமல் கோவம் அதிகமாக வரும், அப்போ ரஜோகுணம் அதிகமாக இருக்கும். சத்துவகுணம் பார்த்திங்கன்னா அப்போது அமைதியாக. அதனால தான் விடியற்காலை வேலை ரொம்ப நல்ல வேலைன்னு சொல்கிறது. ஏன்னா அந்த வேலைக்கே, அந்த பிரம்ம முகூர்த்தம், அந்த விடியற்காலை அந்த வேலைக்கே சத்துவகுணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூட் அண்ட் பிஹேவியர், நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றதே பார்த்திங்கன்னா பல்வேறு சமயங்களில் மாறுபடும். இப்போ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு கோவமாக இருப்பாங்க, இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்னும் சாந்தமாக இருக்காங்களே, நேற்று அப்படி தான் கோவப்பட்டாங்களே அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லாமே இந்த சத்வம், ரஜஸ், தமஸ் இது 3 சேர்ந்து படுத்துகிற பாடு தான். அந்த ஒவ்வொரு குணம் எந்தெந்த குணம் மேலோங்கி இருக்குமோ அந்தந்த குணம் அதுக்கேற்ற மாதிரி அதில்
ஈடுபடுத்தும். இப்போது இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட வந்து புண்ணியங்கள் பாவங்கள் அதெல்லாம் வந்து வச்சு, அதை தவிர நம்ம சாப்பிட்ற உணவை வச்சு ஒன்றும் இல்லை, புண்ணியங்கள் நிறைய சேர்த்து வச்சுருக்கோன்னா அப்போ நல்ல விஷயங்களையும் நினைக்க தோணும், நல்ல விஷயங்களில் ஈடுபடுத்தி அப்போ சத்துவகுணம் வந்து மேலோங்கி இருக்கும். இப்போ அதே போல் வந்து பாவங்கள் இருக்குன்னா அப்போ ரஜோகுணம் தமோகுணத்தில் வந்து அதிகமாக ஈடுபட வைக்கும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கூட வந்து நமக்கு எந்த குணம் வந்து அதிகமாக இருக்குன்றதை நிர்ணயிக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்கள் இப்படி மாறி மாறி ஒருத்தருக்குள்ளேயே வந்து பலவேறாக வந்து வேறுபட்டு இருக்கு. அதனால தான் ஒவ்வொருத்தரை வந்து பல்வேறு சமயங்களில் ஒவ்வொரு மாதிரி நடக்கவும் வைக்குது இந்த 3 குணங்களும். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வந்து பகவானுடைய அருள்னு ஒன்று இருக்குது. அதனால வந்து பகவானை வேண்டுவோம், சத்வகுணம் வந்து மேலோங்கி எப்போதும் இருக்கும் அப்படின்றது வந்து பகவான் நமக்கு அருள் புரியட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.